அமெரிக்காவின் மொன்டானா மாகாணத்தில் கனடா எல்லைக்கு அருகில் அமைந்திருக்கின்றது கிளேசியர் நேஷனல் பார்க். இந்த பகுதியில் 700க்கும் மேற்பட்ட ஏரிகள் காணப்படுகின்றன. இதில் 200 ஏரிகள் 5 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. 12 ஏரிகள் 1000 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. மலைக்கு அருகில் இருக்கும் இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் தெளிவாக காணப்படும். இங்கே மிக குறைவான வெப்பநிலை நிலவுவதால் மிதவாய் உயிரினங்களின் வளர்ச்சி தடைப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 30 அடி ஆழத்தில் உள்ள தரையையும் தெளிவாக பார்க்கும் அளவுக்கு தண்ணீர் தெளிவாக காணப்படும். இவற்றில் சில ஏரிகளிலும் கரைகளிலும் விதவிதமான வண்ண கற்கள் கம்பளம் விரித்தது போல அழகாக காட்சியளிக்கின்றன. மெக்டொனால்ட் ஏரியின் அடர் சிவப்பு, வெளிர் சிவப்பு, பச்சை, நீலம், மஞ்சள் மற்றும் ஊதா வண்ணங்களில் அழகான பளிங்கு கற்கள் கண்களை கவர்கின்றன. கிளேசியர் நேஷனல் பார்க்கின் மிக பெரிய ஏரி மெக்டொனால்ட் ஏரிதான். 6823 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இந்த ஏரி 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்து விரிந்து காணப்படுகிறது. ஏரியின் ஆழம் 141 மீட்டர். ஒரு காலத்தில் கிளேசியர் பார்க்கில் இருக்கும் பகுதியில் உள்ள மலை பல வண்ணங்களில் காட்சியளித்ததாக கூறப்படுகிறது. காலப்போக்கில் மலைப்பாறைகள் உடைந்து ஆற்றில் அடித்து வரப்பட்டு ஏரிகளில் தேங்கிவிட்டதாக கூறுகின்றனர். சுற்றுலா பயணிகளின் விருப்பத்துக்குரிய இடமாக இந்த ஏரி காணப்படுகிறது. இந்த ஏரியில் ஏராளமான உயிரினங்கள் மற்றும் மீன்களும் காணப்படுகின்றன. கிறிஸ்லிஸ் கரடிகள், கருப்பு கரடிகள், கடமான்கள் மற்றும் கழுதை மான்கள் ஏரிக்கு அருகில் பல இடங்களில் காணப்படுகின்றன. ஆனால் இவை வடக்கு கரையில் மிகவும் பொதுவானவைதான். இந்த ஏரியின் பல்வேறு வகையான தளிர், கிரிக் மற்றும் லாட்ஜ் ஆகியவற்றால் ஆதிக்கம் செலுத்தும் அடர்ந்த ஊசி இலையுள்ள காடுகளால் சூழப்பட்டது. இந்த ஏரி அமெரிக்காவின் கிளேசியர் நேஷனல் பார்க்கில் மக்களை அதிகமாக கவர்ந்த ஒரு இடமாக மெக்டொனால்ட் ஏரி காணப்படுகிறது.